அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது போட்டித் தேர்வுகளுக்கான இந்தியாவின் நம்பர் 1 ஆன்லைன் ஸ்தாபனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்அகாடமி. அன்அகாடமி பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சியிலேருந்து டிஎன்பிஎஸ்சியிலேருந்து எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பலவிதமான ஆசிரியர்களை கொண்டு ஆன்லைன் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் அகத்தியன் அகாடமி சார்பில் நானும் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன். இப்போ தான் புதுசாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளே ஸ்டோரில் அன்அகாடமிங்கிற ஆப்ஷன், அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி சர்ச் ஆப்ஷனில் என்னுடைய நேம் டைப் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்க என்னுடைய நேம் டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய கிளாஸஸ் காமிக்கும். ஸோ என்னுடைய ப்ரொஃபைலில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் பிடிச்சிருந்தா ரிவ்யூ ரேட்டிங் கொடுங்க. இந்த என்னுடைய ப்ரொஃபைலுக்கான லிங்க், அன்அகாடமி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அன்அகாடமியில் இருக்கிற எல்லா கிளாஸஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்று 6/2/2019 13ஆம் நாள் கவுன்சிலிங் முடிவுகள். இதில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்றைய ஒரு சிறப்பான நடப்பு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கயானாவிலிருந்து நமது இந்தியாவின் 40வது தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஜிசாட் 31 ஏவப்பட்டுள்ளது. ஏவப்பட்ட 43வது நிமிடத்தில் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை சென்றடைந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த செயற்கைக்கோளுடைய ஆயுட்காலம் 15 ஆண்டுகள். இந்த செயற்கைக்கோள் எதற்கு மாற்றாக ஏவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சாட் 4CR. இந்த செயற்கைக்கோளுடைய ஆயுட்காலம் முடிய போகிறதுனால இந்த ஜிசாட் 31 இந்த செயற்கைக்கோள் இந்தியாவின் 40வது தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஏவப்பட்டுள்ளது. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கயானாவில் இருக்கிற ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது. ஓகே, நேற்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்சி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். ஸ்பெஷல் கேட்டகரி தவிர்த்து அதே போல் தான் இன்றைக்கி மார்னிங் பேட்சோடைய எஸ்சி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. எஸ்சி ஜென்ரல் ப்ளஸ் விமன் அண்ட் எஸ்சி ஜென்ரல் ப்ளஸ் பிஎஸ்டிஎம் வாஷ் அவுட். ஸோ இனி வரும் கவுன்சிலிங் பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரவங்களுக்கு. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் நாளை 8ஆம் தேதி மார்னிங் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் விமன் கேண்டிடேட்ஸ் நாளைக்கும் இதே அளவு போனால் கண்டிப்பாக 8ஆம் தேதி ஈவினிங் வரைக்குமே தாராளமாக வாய்ப்புகள் உண்டு. ஸோ செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் மார்ச் எண்டில் அறிவிச்சிருவாங்க. அதற்கான பட்டியல் மார்ச் எண்டு இல்லைனா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் அறிவிப்பு வெளியாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ரேங்க் வைஸ் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க, கம்யூனிட்டி வைஸ் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஓவரால் ரேங்க் வைஸ் தான் கூப்பிடுவாங்க. அது எத்தனை பேர் எத்தனை கவுன்சிலிங் ஒரே கட்டமாக முடிவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. இதற்கு முன்பு நடத்தப்பட்ட ஒவ்வொரு குரூப் 4லேயும் ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் 3 அல்லது 4 ஃபேஸ் வரைக்கும் போயிருக்கு. 2014 குரூப் 4 மட்டும் 6 ஃபேஸ் வரைக்கும் போயிருக்கு. லாஸ்ட் இயர் 6th ஃபேஸ் கவுன்சிலிங் நடந்துச்சு. ஸோ அதனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கமெண்ட் பாக்ஸில், சார் நிறைய சேனல்ஸ் அடுத்த செகண்ட் ஃபேஸ்லேயே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் எப்படி இத்தனை கட்டமாக போகும்னு சொல்கிறீங்க, 3 ஃபேஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகள் இல்லைனாலும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதிகபட்சம் குரூப் 4 செகண்ட் ஃபேஸ் குரூப் 4 கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 4 கட்டங்கள் வரைக்கும் நடத்தப்படலாம். அது எப்படியெல்லாம் பிரிப்பாங்கன்றது இனிமே தான் டிஎன்பிஎஸ்சி அதற்கான பட்டியல் வெளியிடுவாங்க. அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். மோஸ்ட்லி ஓவரால் ரேங்க் வைஸில் தான் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ
ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. டெஸ்டியூட்டட் விடோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன்லேயே நாளை மாலை வரைக்கும் வாய்ப்புகள் உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி பிளைண்ட், டெஃப், ஆர்த்தோ ஜென்ரல் டர்னில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆர்த்தோக்கு இருந்த 10 சீட்டும் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு ஜென்ரல் டர்னில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் விமன் டெஃப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சீட்டும் இன்னும் ஃபில் ஆகலை. அடுத்தது ஜென்ரல் டர்ன் ஆர்த்தோவில் விமன் கேட்டகரியிலையும் 2 சீட் ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து ஜென்ரல் டர்ன் மல்டிபிள் டிசபிலிட்டிஸில் இன்னும் 4 வேக்கன்ட் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் போகிறவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கேட்டகரியில் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும். நாளை கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோ கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வாய்ப்புகள் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து செகண்ட் பிளேஸில் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிசி பொறுத்த வரைக்கும் டெஸ்டியூட்டட் விடோவில் வந்து 13 சீட் வந்து வேக்கன்ட் இருந்துச்சுங்க. 13 சீட்டுமே வந்து காலியாக தான் இருக்குது. ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க, நாளைக்கு 8ஆம் தேதி 12:30 மணி பேட்சுக்கு வந்து நான் கவுன்சிலிங் போகிறேன் சார், எனக்கு பிசியில் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க மேடம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக போக, உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் பிளைண்ட் பொறுத்த வரைக்கும் இன்னும் 10 வேக்கண்ட்டும், ஆர்த்தோக்கு இருந்த 4 வேக்கண்ட்டும் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பிசி பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோவில் சீட் கிடையாது. செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்கில் வாய்ப்புகள் இருந்தால் எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டிசபிலிட்டிஸில் 20 சீட் அப்படியே தான் இருக்குது. அடுத்தது பிசிஎம் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இன்னும் 22 வேக்கண்ட் இருக்குது சார். கண்டிப்பாக வந்து நாளை இல்லைன்னா 8ஆம் தேதி காலை வரைக்கும் தாராளமாக கிடைக்கும். விமன் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் கிடையாது. டெய்லி 1 வேக்கண்ட் 2 வேக்கண்ட் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து பிஎஸ்டிஎம்மில் வேணும்னா விமன் கேண்டிடேட்ஸ் ஒரு 2 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் 2 வேக்கண்ட் இருக்குது. ஸோ நாளை 8ஆம் தேதிக்கு இதே அளவில் போயிட்டு இருந்துச்சுன்னா 8ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் பிசிஎம்மில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இதில் ஏதாவது ஒரு சீட் கொஞ்சம் டிஃபர் ஆச்சுன்னா கூட, ஒரு 5 சீட் கூடுதலாக போச்சுன்னா கூட 8ஆம் தேதி காலையுடன் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிசிஎம்மில் சீட் ஹோல்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ சீட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாது. ஸோ நாளை இல்லைன்னா 8ஆம் தேதி காலை வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்பிசி பொறுத்த வரைக்கும் டெஸ்டியூட்டட் விடோ ஆகட்டும், பிளைண்டில் வந்து சேம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. எம்பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரியில் இன்றளவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்பிசி டெஸ்டியூட்டட் விடோ இன்னும் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்லேயும் இருக்குது. ஸோ டெஸ்டியூட்டட் விடோ கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் பயப்படாதீங்க. 8ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கான துறை, நீங்கள் நல்ல துறையை உங்களுக்கு வந்து நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முடிஞ்சதுங்க. ஜென்ரல் ஆகட்டும், விமன் ஆகட்டும் முடிஞ்சது. ஸோ இனி நாளை கவுன்சிலிங் வர்றவங்களாகட்டும், 8ஆம் தேதி கவுன்சிலிங் இருக்கிறவங்க யாரும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா டெஸ்டியூட்டட் விடோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இன்னும் 9 வேக்கண்ட்டும், பிளைண்டில் 3, டெஃபில் 1, ஆர்த்தோவில் 5. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆர்த்தோவில் மட்டும் 2 வேக்கண்ட் ஃபில் ஆகிருக்கு. அடுத்தது பிஎஸ்டிஎம்மும் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ எஸ்சி பொறுத்த வரைக்கும் நாளை ஸ்பெஷல் கேட்டகரி தவிர மற்ற கேண்டிடேட்ஸ் நாளையிலிருந்து கவுன்சிலிங் போக தேவையில்லை. நாளை மறுநாள் உங்களுக்கு அநேகமாக இப்போவே மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வராதவங்களும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சீட் தான் ஜென்ரலில் ஃபில் ஆகிருக்கு. விமனில் 1 சீட் ஃபில் ஆகிட்டு இன்னும் 1 சீட் இருக்குங்க. விமன் கேண்டிடேட்ஸ் பயப்பட வேண்டாம். எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க இன்னும் 1 சீட் தான் இருக்குன்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஜென்ரல்லையும் இருக்குது, எடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 38 வேக்கண்ட்டும், விமன் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 வேக்கண்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் எந்த ஒரு வேக்கண்ட்டும் ஃபில் ஆகலை. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 18 வேக்கண்ட்டும், விமனில் 6 வேக்கண்ட்டும், ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னும் ஒரு சீட் இருக்குதுங்க. அது இதுக்கு முன்னாடி நேற்றைய நிலையில் ஃபில் ஆகி இருந்தது மட்டும்தான்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா SCA ஜென்ரல் PSTM பொறுத்த வரைக்கும் 8 வேக்கண்ட்டும் விமனுக்கு 7 வேக்கண்ட்டும் இருக்குது. SCA டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ பொறுத்த வரைக்கும் 5 வேக்கண்ட்டும், SCA எக்ஸர்வீஸ்மென்ல இன்னும் 1 வேக்கண்ட்டும் இருக்குது. ஸோ SCAக்கு நாளை மாலை இல்லைன்னா 8ஆம் தேதி காலை ஒரு ஃபஸ்ட்டு 2 டேபிளோட லாஸ்ட்டாக இருக்கலாம். அதோட முடிவதற்கும் அதோட வாஷ் அவுட் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றளவு மட்டும் நிரப்பப்பட்ட காலி பணியிடங்கள் 3497. இன்னும் மீதமுள்ள காலி பணியிடங்கள் 777 காலி பணியிடங்கள் உள்ளன. ஸோ செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறவங்க கொஞ்சம் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் கூடுதலாக ஸ்டஃப் போட்டு படிங்க. உங்களுடைய எஃபோர்ட் கண்டிப்பாக இந்த TNPSCக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். உங்களை பின்பற்றி வரும் மாணவர்களுக்கும் உங்களை பின்தொடரும் நண்பர்களுக்கும் அது மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். அதே மாதிரி யாரும் மனசுடைஞ்சிடாதீங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 4 வேலை ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், ஒரு திறவுகோல் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணுங்கிறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட், அவ்வளோதானே தவிர இதவே ஆம்பிஷனாக வச்சுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அடுத்தது குரூப் 2 அடுத்து குரூப் 1க்கு மூவ் ஆகணும். நெக்ஸ்ட்டு கால்ஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது குரூப் 2Aக்கான கால்ஃபர் கண்டிப்பாக வருது. அதுக்கு நல்லா படிங்க. தயவு செஞ்சு புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணுங்கள். நல்லா புக்கை லைன் பை லைன், லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் புக்கை லைன் பை லைன் படிங்க. கண்டிப்பாக லாங்குவேஜில் சென்டம் அடிக்கலாம். அதே போல் டெஸ்ட் நிறைய எழுதி பாருங்கள். வீக்லி ஒரு 2 டெஸ்ட் எழுதுங்க. ஒரு 3 பேர் 4 பேர் குரூப்பாக படிக்கிறீங்கன்னா அதில் யாராவது 2 பேர் ஒரு சப்ஜெக்டை 10th புக்கு படிக்கிறீங்கன்னா அந்த 10th புக்கை பாதியாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் 2 பேரும் 10th கொஸ்டின் எடுங்க, மற்ற 2 பேரும் GK கொஸ்டின் எடுக்கட்டும். மாற்றி டெஸ்ட் வச்சுக்கோங்க. டெஸ்ட் வச்சு நீங்களே அதை வேல்யூவேட் பண்ணக்கூடாது, மாற்றி வேல்யூவேட் பண்ணுங்கள். அதில் என்ன கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஸ்டின்ஸை சம்மந்தப்பட்ட கொஸ்டின் எடுத்தவங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்படி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மறக்காது. தனியாக படிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம், தனியாக படிக்கிறோன்ற பேரில் தூங்கிடாதீங்க. ஏன்னா ஒரு 1/2 ஹவருக்கு மேலே புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களாகட்டும், கொஞ்சம் எனக்கு ஒரு 3 மாதம் டச் விட்டு போச்சு சார், 6 மாதம் டச் விட்டு போச்சு சார், இந்த மாதிரி சொல்கிறவங்களாகட்டும், ஒரு 1/2 ஹவர் புக்கை எடுத்து வச்சு நீங்கள் உட்கார்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறதுனா ஒரு இமயமலை மேலே தவம் இருக்கிறதுக்கு ஈக்குவல். உட்காரவே முடியாது, அந்தளவுக்கு தூக்கம் வரும். மைண்டு மொபைல் பார்க்கலாமா, இல்லை யூடியூப் பார்க்கலாமா, இல்லை சாங்ஸ் கேட்கலாமா, வீடியோ பார்க்கலாமா, நிறைய ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருந்தே பழகிக்கோங்க. ஏன்னா கால்ஃபர் டைமில் திடீர்னு புக் எடுத்து வச்சு உட்கார்ந்தா மண்டை காய்ச்சிடும். ஸோ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த எஃபோர்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். படித்து அதாவது புக்கை பார்த்து புக்கே வெறுத்து ஓடுற அளவுக்கு பண்ணால்தான் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதுதான் உண்மையான உழைப்பு. பழகதான் பாலும் புளிக்கும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.